இன்று 6/6/2026 பராபவ வருடம் வைகாசி 23 சனிக்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதி இரவு 11:14 மணி வரை, அதன்பின் சப்தமி திதி. திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 3:43 மணி வரை, அதன்பின் அவிட்டம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மாலை 4:15 மணி வரை மிதுனம், அதன் பின் கடகம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:53 மணி. அஸ்தமனம் மாலை 6:29 மணி. சந்திர உதயம் இரவு 11:20 மணி. அஸ்தமனம் காலை 10:39 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். பணிபுரியும் இடத்தில் வேலைபளு ஏற்படும். உங்கள் திறமை மதிக்கப்படும். அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். துணிச்சலாக செயல்படுவீர். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். நினைத்த வேலை நடக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, விஐபிக்கள் ஆதரவால் செல்வாக்கு உயரும் நாள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். தந்தையுடன் ஏற்பட்ட மன வருத்தம் விலகும். நெருக்கடி குறையும் நாள். உறவினர் உதவி கேட்டு வருவர். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் உயரும். மிதுனம் ராசி என்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று மதியம் வரை வெளியூர் பயணத்தை தள்ளி வையுங்கள். வீண் பிரச்சனை தேடி வரும். மறைமுக தொல்லையால் மனம் குழப்பமடையும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். கடகம் ராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர். மனக்குழப்பம் நீங்கும். பாக்கிய சனியால் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். நண்பர்கள் ஒத்துழைப்பால் இழுபறி வேலை நடக்கும். சிம்மம் ராசி என்பர்களே, ஆதாயமான நாள். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். ஆரோக்கியம் சீராகும். நேற்றைய பிரச்சனை முடியும். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர். செய்த வேலையில் லாபம் கிடைக்கும். சிலர் சமாதானம் பேசுவர். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. கன்னிராசி என்பர்களே, செல்வாக்கு உயரும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உறவினருடன் ஏற்பட்ட பகை விலகும். நிதிநிலை உயரும். நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். மனதில் ஏற்பட்ட பயம் போகும். துலாம் ராசி என்பர்களே, வேலைபளு அதிகரிக்கும் நாள். திட்டமிட்டு செயல்பட்டாலும் முடிவு இழுபறியாகும். உடல் நிலையில் சிறு சங்கடம் தோன்றும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகும். உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர். அலைச்சல் அதிகரிக்கும். மனம் சோர்வடையும். விருச்சிகம் ராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். உங்கள் முயற்சி வெற்றியாகும். செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர் விலகுவர். உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும். மற்றவரால் முடிக்க முடியாத வேலையை செய்து முடிப்பீர். தனுசு ராசி என்பர்களே, லாபமான நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர். செயல் வெற்றியாகும். வருமானம் உயரும். மகரம் ராசி என்பர்களே, சங்கடம் நீங்கும் நாள். மனக்குழப்பம் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனை இடம் தெரியாமல் போகும்.
நேற்றைய பிரச்சனை முடியும், செல்வாக்கு உயரும், முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர், பணிபுரியும் இடத்தில் கவனம் அவசியம், வியாபாரத்தில் சில பிரச்சனை தோன்றும், அலைச்சல் உண்டாகும். கும்பம் ராசி அன்பர்களே, குழப்பமான நாள். எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர். எதிர்பார்ப்பு இழுபறியாகும், கவனம் சிதறும், வரவை விட செலவு அதிகரிக்கும், எடுக்கும் வேலையில் குழப்பம் தோன்றும், புதிய முயற்சி எதுவும் வேண்டாம், உதவி புரிவதாக சொன்னவர் விலகுவர், வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர். மீனம் ராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சி வெற்றியாகும், எதிர்பார்த்த பணம் வரும், உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும், நேற்றைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகும், எதிர்பார்த்த பணம் வரும், நினைப்பது நிறைவேறும்.